அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லா. நிறைய விஷயங்கள் நமக்கு ரமதானுக்கு அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். நிறைய நன்மையான விஷயங்களை க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு அரஃபா நோன்பு இருக்கட்டும், இப்போ ஆஷரா நோன்பாக இருக்கட்டும், முஹர்ரம் மந்தில் நமக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லா. நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் நமக்கு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இப்போ ரமதானுக்கு அப்புறம் 6 நோன்பு வந்த மாதிரி, அதுக்கப்புறம் நமக்கு அரஃபா நோன்பு வந்த மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஷுராவில் இருக்கிற மாதிரி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம நன்மையை நாடி ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்தது நமக்கு அல்லாஹ்கிட்ட நெருங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்கான் பாருங்களேன். அதுக்கு நம்ம கண்டிப்பாக அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லா. இப்படியே நாள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னாலும் வீடியோஸுமே அடிக்கடி போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதான் நான் ஒரு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. அன்றைக்கி நான் ஒரு கிலோவுக்கு கோழி எடுத்திருந்தேன். ஆனால் அந்த 1/2 கிலோ மட்டும் தனியாக பிரித்து வச்சுருந்தேன். அதில் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த 1/2 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அந்த சின்ன குழிக்கரண்டியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, பிரியாணி மசாலான்னு நீங்கள் தனியாக வீட்டில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரம் மசாலா கம்மி பண்ணிவிட்டு நான் பிரியாணி மசாலான்னு தனியாக வச்சில்லாமல் ஒரு மட்டன் மசாலான்னு ரீசண்டாக அரைச்சேன். அது பார்த்திங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். டீஸ்பூன் இல்லை, நார்மல் ஸ்பூன் தான். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பொரிச்ச வெங்காயம் இருக்கும்ல, அது ஸ்டோர் பாட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கடையில் வாங்கினது. நீங்கள் வீட்டிலே செஞ்சு கூட போட்டுக்கலாம். அதை நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு உதிர்த்து விட்டுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினாவை பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு லெமனை பாதியாக நம்ம எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour தான் நான் வச்சுருந்தேன். நீங்கள் இதை ஓவர் நைட் மேரினேஷன் மாதிரியும் பண்ணலாம். நல்லா மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். ஹைதராபாத் பிரியாணிக்கு அரிசி வடித்து தானே போடணும். அதனால் நம்ம தனியாக இதை வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு விடலாம். ஹாஃப் விட்டோம் அப்படின்னா தம் பத்தாமல் சம்டைம்ஸ் கொஞ்சம் விரையாயிடுது. அதனால் ஒரு 3/4 வேக்காடு விட்டுடணும். அதாவது அரிசி ஒரு 3ஆக உடையும் போது வடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம இதில் 2 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோன்னு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் ஸ்மெல்லுக்காக. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு துணியில் கட்டியும் நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்காக நல்லா கனமான சட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் பிரியாணி போட போகிறீங்கன்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரியே சட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பிரியாணியை. நான் இதில் எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல், தக்காளி எதுவுமே இல்லை பாருங்கள். இதில் நம்ம வெங்காயம் அந்த மாதிரிலாம் சேர்க்கலை. ஏன்னா கிரேவி உங்களுக்கு நிறைய வரக்கூடாது, கம்மியாக தான் வரணும். இதுக்கு கொஞ்சம் கிரேவி கம்மியாக தான் இருக்கணும் நமக்கு. இப்போ எதை அப்படியே மிக்ஸ் பண்ணதை போட்டுட்டு வச்சுட்டேன். நான் பரட்டி விடல, எதுவுமே மிக்ஸ் பண்ணல. கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 7 நிமிஷம் அது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கான தண்ணி கொதிச்சோடனே நம்ம போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். ஒரு 15 minutes இருக்கும் நமக்கு வடிக்கிறதுக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதை வடித்து எடுத்துட்டேன். ஸோ இதை வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரது பிடிக்கலன்னா நீங்கள் அதை துணியில் கட்டி கூட அந்த ஹர்ப்ஸை போட்டுக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கனமான பாத்திரத்துக்கும் அதுக்கும். ஸோ ரெடியானதுக்கு அப்புறமா இதை இன்னும் ஒரு 3 minutes அந்த மாதிரி நமக்கு தெரியும் கோழி வேகிற அளவு. ஒரு 3/4 வேக்காடு வெந்துட்டால் கூட போதும் கோழி. அதுக்கப்புறம் தம்மில் வெந்துடும். ஸோ வடித்த சோறை இதில் நம்ம போட்டுடலாம். இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லேயர் லேயராக 3 லேயர்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி நான் எதுவுமே கொடுக்கல. நான் ஒரே லேயராக கீழே கிரேவி, மேலே ரைஸ் வச்சு போட்டுட்டேன். இப்போ இதில் நமக்கு ஜஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம மேலே சும்மா ஒரு லைட்டாக, ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல், நிறைய ஃப்ளேவர்ஸ் போடாமல் இந்த பொரிச்ச வெங்காயத்தை மேலே போட்டுட்டு கொஞ்சம்
2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மேலே வந்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இதில் வந்து பாலில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும், உங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். பிரியாணி மேலே ட்ரைனஸ் இல்லாமல் நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டோமா. இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். தம் வந்து எப்பவும் போல் தான், டவல் வச்சுட்டு இல்லை 4 அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சுட்டு கீழே வந்து தவா வைப்பாங்க, தோசை கல் இருக்குல்ல அது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தம் பிளேட் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம வந்து தம் விட்டு இறக்கிடலாம். இது ரொம்ப கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் வச்சுட்டேன். நமக்கு அடிலாம் பிடிக்காது, அழகாகவே நமக்கு வந்துடும் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே இப்போ யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆர்கானிக்காக நமக்கு வந்து இந்த ரெண்டு அந்த குடமிளகா இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்த கலர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கையில் ஒட்டுறதோ இல்லை வந்து ரொம்ப ஃபுட்டில் வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறதோ இருக்காது. நீங்களே பார்ப்பீங்க, ஒரு எல்லோயிஷ் கலர் தான் இது கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் உங்களுக்கு கலர் இருக்காது ஃபுட்டில். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஸ்டோர்லேயே நறுக்கி நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. அதை வச்சுட்டு ஜஸ்ட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கலர் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் சர்வ் பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நமக்கே தெரியும்ல ஒரு அளவுக்கு நம்ம எது வரைக்கும் ரைஸ் போட்டிருக்கோன்னு, அதை மட்டும் லேசாக ஒரு மிக்சிங் கொடுத்தோன்னா அந்த லைட்டாக அந்த கலர் வந்து ஒயிட் ரைஸில் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கீழே இருக்கக்கூடிய மசாலாவையும் மிக்ஸ் பண்ணல, லைட்டாக கொட்டிகிட்டு இருக்கும் போதே அதில் அடியில் இருக்கக்கூடிய அந்த கோழி எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து எடுத்து நமக்கு தேவையான மசாலா வச்சு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான இருக்கக்கூடிய இந்த பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சிகப்பு குடமிளகா வச்சு ஒரு கிரேவி போட்டிருந்தேன். இது அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு மிளகாய், காரம் இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது கூட சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு 3 சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து நல்லா அரைச்சிட்டேன். தக்காளியோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதை நல்லா அரைக்கும் போதே உங்களுக்கு நல்ல கிரேவி கொடுத்துருச்சு. பட்டாணியும் பன்னீரும் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம் இதை பேஸாக வச்சுன்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது ஃப்ரோசனுங்கிறதுனால அதையும் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் பேப்ரிக்கா, ஸ்வீட் பேப்ரிக்கான்னு சொல்கிறோம்ல, அந்த குடமிளகாவே அரைச்சது இருக்கும். ஸ்வீட் பேப்ரிக்கான்னு குடமிளகா மாதிரி மிளகாய் ஒன்று இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, டேஸ்ட் இருக்கும். கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மற்ற மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்க வேணாம். இது கூட நீங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் ஒரு மசாலா வரும்ல, அதை ஆட் பண்ணிங்கன்னாலும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப நேரம் விட்டுருங்க. ஸோ நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரையும் பட்டாணியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நான் நல்லா கொதிக்க வச்சேன் மூடி போட்டு. அது கூட நம்ம இந்த மேத்தி லீவ் சொல்வோம்ல, வெந்தயக்கீரை காஞ்சது, அதையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியது. சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு கிரேவி, ரொம்ப வித்தியாசமாக அந்த குடமிளகா ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது குக்கிங் அப்படிங்கிறது வந்து அன்றாட தேவையாக இருக்குது. அதை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைஃப் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ என்னோடய ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கிறதுக்கோ நன்மை அடையிறதுக்கோ எல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறான். ஆனால் நம்ம முயற்சி செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி நம்ம முயற்சி செஞ்சாலும் மற்றவங்கள இதை நாம் எடுத்துக்கிறதே கிடையாது. அல்லாவே சொல்லும்பொழுது இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறத புனித மாதத்தில் சேர்க்குறான். அதே மாதிரி இந்த புனித மாதத்தில் 9/10 நோன்பு வைக்கிறத பற்றி சொல்லும்போது
நபிசாசம் அவர்கள் சொல்கிறாங்க, முஹர்ரம் 10வது நாள் ஆஷுரா நோன்பு நோற்பதுங்கிறது பாவ பரிகாரமாகும். எதுக்கு? முந்தைய ஆண்டு ஓராண்டிற்கான பாவ பரிகாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு 9, 10ன்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டால், அது யூதர்களுக்கு மாறு செய்கிற விதமாக நபிசாசம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 9லேயும் நீங்கள் நோன்பு வைங்கங்கிறாங்க. அது மாதிரி நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சும் அதுக்கான முயற்சி எடுக்கிறதில்ல. நாமளும் முயற்சி எடுத்து பிறருக்கும் இதை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இலகுவாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.